அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள் பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி 15வது பாடல். பகர் சுபாவம் புனிதம் அதுலம் அது லிதம் அம்பர பரம் நிர் ஆலய பானம் என்று 15வது பாடல் திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்கள் பாடிய இந்த அற்புதமான பாடலுக்கு உரை விளக்கம். பகர் சுபாவம் போற்றப்படுகின்ற இயல்பு, கடவுளுக்கு எல்லா வல்ல சக்தியும் கற்பனைக்கு அடங்காத இயல்பு பலவும் கொண்டு விளங்குகின்றார் நம்பதி என்று துதிக்கின்றனர் உண்மையை உணர்ந்தோர். அப்படி பலவாகிய சுபாவ இயல்புகளில் சில ஈண்டு எடுத்தெய்தி புகழ் பெறுகின்றதாம் அவ் இயல்புகளே. புனிதம் முதலியவை இவ்வடிவிலே குறிக்கப்பட்டு உள்ளன. புனிதம் என்றால் தூய்மை என்று சொல்லிவிட்டால் போதாது. கடவுள் புதுமையாகவும் இதமாகவும் நிதமாக விளங்கும் இயல்பை சுட்டுவது இப்புனிதம் என்னும் சொல் என்றால் அது மெய்ப்பொருளாகும். அதுலம் ஒப்பு இல்லாததாம். எல்லா மாணவரும் தனி நிகர் இல்லா உள்ள கடவுளுக்கு ஒப்புமை கூற முடியாதன்றோ. தூலம் துலுக்கம் துலாபாரம் எல்லாம் வெளிப்படையாய் விளங்கும் நிலையை குறிப்பது. கடவுள் விளக்கம் கூட வெளிப்படையாய் பிரபஞ்ச வெளி முற்றம் நிறைந்து விளங்குவதாக தானாக இருக்கின்றது. இவ்வுண்மையை விளக்க வந்ததே இந்த அதுலம் என்ற சொல். இதில் அகரம் இன்மை பொருள் சூழ வந்ததாய் கொள்ளக்கூடாது. மாறாக அகரம் அகலவான் விரி நிறை இறை செய் பிரபஞ்சமாய் விளங்கும் உண்மையை விளங்க வந்ததாய் கொள்ள வேண்டும். அது லிதம் அசைவின்மாயை குறிப்பது என்கிறார். தமிழிலே துலக்கம் என்ற சொல்லே அசைவு என பொருள் தருவது. அத்துலக்கமே துலிதம் துல்லியமாய் திரிந்து உள்ளது என கொள்ளலாம். இன்மை பொருள் கொண்ட அகர சேர்க்கையில் அது லிதம் அதிலிதம் அசைவில்லாது என பட்டது போலும். சத்தான கடவுளின் இயல் உண்மை இப்படித்தான் எங்கும் என்றும் நிலையாக அசைவுற்று இருக்கின்றது. மெய்ஞானையர் அனுபவ வெளியீடு. இதனை பெருஞ்சோதி மலையாக பேசுவார் பலர். அம்பரம் பரம், அம்பர கூட்டல் அம்பரம், இது பரம ஆகாசம் எனப்படுவது. காண்பது குறிய பூதாகாச பெரியவடியவும் பகுதி பிரபஞ்ச வெளி நிறை ஆகாசத்தை ஓரளவு கண்டுள்ளதாம் நாம் மகா பிரபஞ்ச நிறைவான நினைத்து அறிவோம். ஆனால் அகனான அனுபவத்தின் பொருட்டு நம் சித ஆகாசம் என்னும் சிதம்பரத்திலே மெய்யலுர் உணர்வால் பூரணவான் பொருளை கண்டிட முடிகின்றதாம். இதனால் இவ்வகை ஆகாசமே அம்பரம் அம்பரம் பரம் பரமாகாசம் தகராகாசம் என்பவையெல்லாம் இதற்கு மேலாக இப்போது இந்த ஆகாசம் அருட்பெரும் ஜோதிமய உத்தர ஞான சிதம்பரமாய் கண்டு அனுபவத்துக்கு கொள்ளப்பட்டு உள்ளதாம். இவ்தர ஞான சிதம்பரம் மண்ணுடம்பை சுத்த சொர்ணமாய் மாற்றி விளங்கச் செய்து உள்ளது வள்ளல் பெருமானுக்கு. ஆகவே அம்பரம் இப்போது அம்பரம் பரம் என்று கொள்ள மூவா காயமாய் அடியாய் முத்தேகமாய் விளங்குகின்றதாம். நீர் ஆலம் பானம், நீர் ஆலம் பானம். இந்த ஆலபானம் என்றால் புகழடைதல்,
காப்புறுதல், பற்றி நிற்றல் என பொருளாம். ஆண்டவரே தானே தன்னைத்தானே எல்லாவற்றுக்கும் எவருக்கும் புகழிடமாய் அருள்வார். எந்த பற்றுக்களோடு அற்றதாய் திகழ்தலின் இவருடைய நிலை நீராளபானம் எனப்படுகின்றது என்று இந்த அற்புதமான அகவல் வரி அல்ல திருவடி புகழ்ச்சிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. பகர் சுபாவம், புனிதம், அதுலம், அதுலிதம், அம்பரம், நிர் ஆலபானம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த 15வது பாடல் திருவடி புகழ்ச்சியினுடைய ஒரு உண்மையான நிலையை சொல்லுகிறது. உத்தர ஞான சிதம்பரத்தை ஞான சிதம்பரமாக நம் உடம்புக்குள்ளே கண்டுகொள்ள முடியும். நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு புற இன்பங்கள், புற காட்சிகள், புறையான நிகழ்வுகள் நம்மை விடாது. அந்த புற நினைவுகள்லாம் மோதி தள்ளி, முட்டி மோதி உதைத்து தள்ளி அக இன்பத்திற்கு நாம் போக வேண்டும், அகநாணத்தை அடைய வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய எண்ணம். மரணமில்லா பெருவாழ்வை எல்லோரும் வாழ வேண்டும், அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை எல்லோரும் காண வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாடல்ல நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. மனிதன் மனதை இதமாக வைத்துக் கொள்ளக்கூடியவன் தான் மனிதன். வள்ளல் பெருமான் தன்னுடைய ஞான சிதம்பரமே மண்ணுடம்பாய் சொர்ணமாய் மாற்றி விளங்க செய்துவிட்டு உள்ளது வள்ளல் பெருமான் மட்டுமே. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதோடு எல்லோருக்கும் எல்லா நிலையும் அடைய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கோடு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. அதனால தான் அவர் சத்திய ஞான அறிவிப்பில் ஒரு பாட்டு பாடுறார். சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இலை இதனில் சந்திடம் உருவாய், இத்தினமே அருட்பெரும் ஜோதி எய்துகின்ற தினமாம், இனி வரும் அத்தினங்கள் இன்பமுறு தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எல்லா உலகும், தூய்மையுறும் நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருள் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமேன்னு வள்ளல் பெருமான் சத்திய அறிவிப்பிலே பாடக்கூடிய 3வது பாடல். அவர் சொல்லுகிற பார்த்து அந்த வார்த்தை சத்தியவான் வார்த்தை நான் சாதாரணமாக சொல்லலை. தன்னுடைய தேகத்தையே அனுபவித்து சொர்ண தேகமாக்கி ஒளி தேகமாகி முத்தேகத்தையும் இறைவனோடு அடைக்கலம் அடைந்தவர் நம்மளுடைய வள்ளல் பெருமான். அதனால்தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, யார் சன்மார்க்கத்தில் இருக்கிறார்களோ தூய்மையுறும் நீ உரைத்த சொல் அனைத்தும் படிக்கும். வள்ளல் மார்க்கத்தினுடைய அகவல் வரியை பாராயணம் செய்து வள்ளலாருடைய ஜீவகாருண்யம் செய்து யார் இருக்கிறார்களோ தூய்மையுறும் நீ சொல் அனைத்தும் பலிக்கின்றார். அப்போ செத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார். எழுவார் மேடை என்று வடலூர்ல வள்ளல் பெருமான் வைத்திருக்கிறார். அதை பார்ப்பவர்கள் சும்மா வேடிக்கை பார்த்து விட்டு போகாதீர்கள். அதனுடைய உள் கருத்தை தான் வள்ளல் பெருமான் சொல்றார். செத்தவர்கள் எழுந்துலகில் மகிழ்ந்து திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருளால் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த உடலுடைய தேகத்தினுடைய புனிதத்தை சொர்ண தேகமாக ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் திருவடி புகழ்ச்சியினுடைய 15வது பாடல் என்று இந்த கருத்தை பதிவு செய்து, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனும் கோவே, துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவளையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி
இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்க விட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.